மத்திய அரசு அண்ட் மாநில அரசு இவங்களோட நிலைப்பாடு ரொம்ப அவசியம் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்துட்டுமே, அது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் தீர்ப்பை வாசிக்கிறேன், அந்த தண்டனை விவரங்களை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனா குற்றவாளிகளை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, 9 பேரையும் சேர்த்து. கடந்த 2ஆம் தேதி என்ன ஆகுது, சிபிஐ ஒரு வாதத்தை கோர்ட்ல முன்வைக்கிறாங்க. ஏங்க இவங்கெல்லாம் அந்த 2 பேரையும் அடிச்சு சாகடிக்கிறோம் நினைச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் இருக்குல்ல, அதுல அடிச்சாக்கா உயிர் போடுன்னு தெரிஞ்சும் இவனுங்க அடிச்சிருக்கானுங்க. ஸோ இவங்க கொலை செய்யற முயற்சியாவே இதை பண்ணிருக்கானுங்க, இது மர்டர் தாங்க அப்படின்னு சிபிஐ ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு மரண தண்டனை கொடுக்கப்படணும்னு முதல்ல கேட்டாங்க கோர்ட்ல. இந்த விஷயத்த நீதிபதி அவர்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, சிபிஐ இவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றாங்க, அவ்வளவு பேரை விசாரிச்சிருப்பாங்க, கரெக்டா தான் இருக்கும்னு நீதிமன்றமும் கன்வின்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. குற்றவாளிகள் தரப்புல வாதம் முன்வைக்கப்படல, கடைசியா அதையும் முன் வச்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்ப பென்னிக்ஸ் தான் தகராறு பண்ணாப்ல எங்க கிட்ட, இதுதான் பிரச்சனையோட ஆரம்பமே. நாங்க குற்றம் பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரச்சனைக்கு ஆரம்பம் யாருன்னு பாக்கணும்ல, அப்ப தப்பு அவங்க மேலதானே. நாங்க கொலை செய்யணுன்றதுக்காக 2 பேர் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க பைத்தியகாரத்தனமா கோர்ட்ல. ஒருத்தர் அடிக்கிறதுனா அவங்களுக்கு வலிக்குன்னு தெரியாதா? தெரியாம அடிக்கிற அளவுக்கு அப்புறம் எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு படிச்சு அந்த சீட்ல உட்காந்துருக்கானுங்க இந்த பைத்தியக்காரனுங்க. ஏற்கனவே 5 வருஷம் நாங்க சிறையில இருக்கோம். எங்க குடும்ப பின்னணி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கோர்ட்டு கவனிச்சு பார்க்கணும். குறைந்தபட்ச தண்டனை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறானுங்க. பண்ற பாவத்தை பண்ணிட்டு 2 உயிரை எடுத்து அந்த குடும்பத்தை அனாதையாகிட்டு எங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்ட்டு கோர்ட்ல கேட்டிருக்கானுங்க. இதை கேட்கற நமக்கே இவ்வளவு கடுப்பாகுது, அந்த ஜட்ஜி எவ்வளோ கடுப்பா இருப்பாரு.